வேஸ்ட் ப்ரோ. போர் அடிக்குது ப்ரோ. அடுத்து என்ன நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துருக்கேன். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்க வீட்ல வந்து நீங்க கொரட்டோட தாங்கிக்குவாங்க, உங்க ஒய்ஃப் கொரட்டோட நீங்க தாங்கிக்குவீங்களா? இந்த படம் மாறுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேற நிறைய படம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த படம் மேபி குட் நைட் படத்தை அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி எடுத்த மாதிரி. அந்த கான்செப்ட் மட்டும் ஒரே மாதிரி கான்செப்ட், பட் நிறைய லைக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜெமினி கணேசன் மாதிரி சரிங்களா? காதல் மண் ஏதோ ஒன்று வச்சுங்க. ஆமாம் ப்ரோ. என்ன அது வந்து ஹீரோ பண்ணுறாரு, இது வந்து ஹீரோயினி பண்ணுறாங்க. அது அந்த பேர் அவ்வளோவா செட் ஆகல. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருந்தது. மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. வர வேணாம் தான் சொல்லுவேன். என்னை கேட்டால் 130 ரூபா 150 ரூபா கொடுத்து வேஸ்ட்டு தான் ப்ரோ. நல்ல விஷயம் தானே. வாரம் வாரம் ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுண்ணா. கண்டிப்பாக இல்லை ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு கதை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஜிவி பிரகாஷுக்காகவும் சாங்ஸுக்காக வந்து பார்க்கலாம். மற்றபடி குட் நைட் மூவி இந்த மூவி ரெண்டு கான்செப்ட் ஒன்று மாதிரி தான் இருக்கும். அது பெட்டராக பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஆமாம் ப்ரோ. என்ன அது வந்து ஹீரோ பண்ணுறாரு, இது வந்து ஹீரோயினி பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு சொல்லப்போனால். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஏன் கடைசியில் ஹீரோயினி இது பண்ணி ஹீரோ போகிறாரு. இங்கே வந்து அதே தான் ப்ரோ. ரெண்டுமே சேம் தான். அங்கே கேரக்டரைஸ் தான் மாறி இருக்கும். அங்கே ஹீரோ, இங்கே ஹீரோயினி, அவ்வளோதான் வித்தியாசம். படம் நல்லா இருந்தது. எல்லா மூவியும் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த அந்த கான்செப்ட் மட்டும் ஒரே மாதிரி கான்செப்ட், பட் நிறைய லைக் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து லைக் எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நான் பார்க்கலாம். ஆக்டிங் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அது அந்த பேர் அவ்வளோவா செட் ஆகல. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருந்தது. மிச்சபடி நிறைய லைக் அதுதான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த இதுல வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் தான் பிரச்சனை. படம் லைக் அதான் நம்ம ஏற்கனவே 2 படம் பார்த்துருப்போம். குட் நைட் அப்புறம் வந்து ஹோமே கடலை படம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சிமிலராக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் லைக் ஜிவி பிரகாஷ் அவங்களோட காம்போ வந்து ஒரே டைம்ன்றதுனால லைக் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நல்லா பண்ணியிருக்காங்க. பட் மூவி ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லைக் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் லைக் வந்து இப்போ இருக்க ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து மைனஸ் பாயிண்ட்னா மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஸோ மற்றபடி சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தென் வந்து இன்னும் மூவி கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். லைக் ஏன்னா இது ஏற்கனவே சேம் ஸ்டோரிஸ் தான் பார்த்தது தான். ஸோ 10க்கு வேணால் 8 கொடுக்கலாம் ரேட்டிங். ரெண்டுமே மொக்க தான் ப்ரோ. போரிங்காக தான் ப்ரோ போகுது. அந்தளவு எதிர்பார்த்த அந்த அளவுக்கு இல்லை. ஜிவி பிரகாஷ்கா ஆக்டிங் வைஸு எல்லாமே ஓகே. பட்டு கான்செப்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னொன்று அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்மளே வந்து சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வர வேணாம் தான் சொல்லுவேன். என்னை கேட்டால் 130 ரூபா 150 ரூபா கொடுத்து வேஸ்ட்டு தான் ப்ரோ. கண்டிப்பாக வர வேணாம் தான் சொல்லலாம். போர் ஆயிரும் அவங்களுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே ஒரு மாதிரி ரொம்ப இதாக தான் ஆச்சு. பார்க்காம இருக்கிறது நல்லது தான் ப்ரோ. படம் நல்லா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தது. பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். குட் நைட் படத்தை அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி எடுத்த மாதிரி. அது அந்த கதை மாதிரியே தான் இதுவும் அப்படியே இருந்தது. அவ்வளோதான். இதுல வந்து அதே கொரட்ட கான்செப்ட் தான், அதே தான் இருக்கு. ஆனா இவங்க அப்பா எல்லாம் விட்டு போயிடுறாங்க, அவங்க எல்லாம் திருப்பி வந்து சேர்றாங்க. கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. படம் இது வேற இதுண்ணா. இது வேற இது வந்து ஒரு ஃபேமிலி இது ஒண்ணா. இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம் கொரட்டை சம்மந்தப்பட்டது தான். பட் கொஞ்சம் ஸ்டோரியிலேயே மாறி இருப்பாங்க. லேக் லைட்டாக இருக்குது. பட் உட்காந்து பார்க்கலாங்க. கொஞ்சம் அப்படி ஃபேமிலியாக தான் போகுதுங்க. ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாங்க. சாங்கு ஒரு சாங் தான். தலைவலி சாங் நல்லா இருக்கும். குட் பர்சன் தான். லைக் இந்த சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. லைக் ரொம்ப காமெடியாக இல்லாமல் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் கரெக்டாக போச்சு. இல்லை அந்த மாதிரி அவ்வளோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே தான், நல்லா தான் போச்சு. இல்லை அந்த மாதிரி தான். வேற ஏதோ கண்டென்ட்லாம் இல்லை. டைவர்ஸ் ஆகிட்டு திருப்பி சேர்ந்துடுறாங்க அவங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போரிங். அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப லேக் ஆன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. மாதிரி ரொம்ப லாங்காக இழுத்துட்டே போனாங்க. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நல்லா இல்லை. ஒரு வாட்டி பண்ணலாம். காமெடி அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான்.
ரெண்டுமே லேக் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அது அந்த அளவுக்கு வந்து செட் ஆகுற மாதிரி இல்லை, கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அவங்க கல்யாணம் ஆகிட்டு வந்த அதுக்கப்புறமா வர்ற சீன் ஒரு 2-3 அந்த மாதிரி நல்லா இருந்தது. மிச்சபடி அந்த அளவுக்கு எல்லாமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளவா ஜி பிரகாஷோட இது கான்செப்டை வந்து கவர் பண்ண மாதிரி இல்லை. இல்ல இந்த படம் மாறுமானா எனக்கு தெரியல. ஏன்னா வேற நிறைய படம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த படம் மேபி கம்பேக்கா இருக்கலாம். பட் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஏன்னா கான்செப்ட் வந்து ஒரு மாதிரி காப்பி பண்ண மாதிரி தோணுது நிறைய வந்து சில இது. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து அதை மார்க் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இதுவா இருக்காதுன்னு தோணுது. ஃபுல்லாக 2.5 மணி நேரம் வந்தீங்கன்னா 130 ரூபா கொடுத்து பார்க்குறதுக்கு நல்லா தூங்கிட்டு போகலாம். அவ்வளோதான், தூங்குறதுக்குன்னா வரலாம். எங்கள் கூட வந்து மொத்தமே ஒரு 30-40 பேர் தான் பார்த்துருப்போம். 40 பேரில் ஒரு 10 பேர் கப்புள்ஸ் தான், தூங்க தான் செஞ்சாங்க. நாங்களும் பார்த்தோம். வேஸ்ட்டு, போர் அடிக்கிறது. அடுத்து என்ன நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துருக்கோம். படிப்பை கட்டடிச்சுட்டு வந்து இங்கே பார்த்ததுக்கு இது அந்த அளவு ஒருத்தர் இல்லை. ஒரு 150 ரூபா வேஸ்ட்டாக போனதான் மிச்சம். குட் நைட்டு டியர் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே அது ஒரு படம், இது வேறு படம். இதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும், அதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா இருக்காது, அதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ஸோ வந்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பேசி அதை வந்து படத்தை வந்து சொதப்பிடாதீங்க. ரெண்டு படமும் வேறு வேறு படம், 2 படமும் நல்லா இருக்கும். சரி, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கொரட்டோட தாங்கிக்குவாங்க, உங்கள் ஒய்ஃப் கொரட்டோட நீங்கள் தாங்கிக்குவீங்களா? அது வந்து ஆம்பளையோட விஷயம் வேற, பொம்பளையோட விஷயம் வேற. சரிங்களா? ஆம்பளைக்கு இருக்கிற வந்து ஒரு விஷயம் வந்து கொரட்டை விடும்போது பெண்கள் வந்து அதை தாங்கிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கொரட்டை விடும்போது ஆண்கள் தாங்க மாட்டாங்க. அதனால தாங்க மாட்டாங்க மீன் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, அதனால சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது, எல்லாமே ஒர்த்தா இருந்தது. ஜி பிரகாஷ் நல்லா இருக்கு. இந்த படம் ஹிட் ஆகுமான்னு தெரியல, இது தெரியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக படம் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். லைட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இது. ஆனால் பட் உட்காந்து ஃபீல் பண்ணேன். பட் அது கொஞ்சம் லேக் எல்லாம் போகும், இதில் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது சார். தான் டிஃப்ரெண்ட், லைட்டாக லேக் இருக்குது. மியூசிக்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஒரே பாஸ் சாங் தான். ஸோ அதில் எதுவும் லேக் இல்லை, பட் இதில் வயசாக கொஞ்சம் லைட்டாக லேக். அதான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடலாம். பட் 2 மணி நேரம் 12 நிமிஷம் தான். பட் 10 மினிட்ஸ் இது பண்ணி 2 ஹவர்ஸ்ல ஏதாவது கிறிஸ்பாக கூட கொண்டு வந்துடலாம். அது என்னன்னா லைக் குட் நைட் மூவில வந்து ஜென்ஸ் கொரட்டை விடுவாங்க இல்லையா, இதுல வந்து லேடிஸ் கொரட்டை விடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கொரட்டனால பிரியிறாங்க, அவ்வளோதான். பிரிஞ்சு சேம் தான். லைக் அப்புறம் அது லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து லைக் இந்த எப்படி சொல்றது, அந்த இந்த படம் இல்லையா, ஹோமே கடவுளையில வந்து எப்படி அட்வொகேட் வச்சு திருப்பி ஒன்றா சேர்றாங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ற மாதிரி மூவி எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2.5 மணி நேரம்னா லைக் 2 hours 15 minutes தான். லைக் போர்ன்றதோட லைக் மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஆனால் லைக் பார்க்கலாம், லைக் கப்புள்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம் மூவியாக. ஆடியன்ஸ்னால் எப்படி யார் யார் பார்க்கலான்னு கேட்குறீங்களா? கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்கலாம். கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அவ்வளோ லைக் எதுவும் வல்கரால அதில் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, போகுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, நல்லா. அக்கா தம்பி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியலையே அது மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு தெரியுதோ அக்கா தங்கச்சி மாதிரி? எனக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் வந்து பாருங்கன்றேன். வாரம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக வாரம் ரிலீஸ் ஆகுது. அவர் வந்து ஜெமினி கணேசன் மாதிரி. சரிங்களா? காதல் மண் ஏதோ ஒன்று வச்சுங்க. என்னென்னா வாரம் எல்லா படத்துக்கும் வந்து வாரம் வந்து சினிமா தொழிலாளர்களுக்கு வந்து நல்ல வேலை கொடுக்குறாரு, அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல விஷயம் தானே. வாரம் ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அதே மாதிரி மோகன் இருந்தார், அவரோட படமும் வாரம் ரிலீஸ் ஆகும். வருஷத்துக்கு 23 படம் ரிலீஸ் பண்ணாங்க ஒரே டைமில். அதுதான் ஒரு ஃபேமிலியோட எப்படி வாழணுன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பாக பார்க்கணும். சென்டிமெண்ட் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. என்னென்னா பெண்களோட விஷயம் வேறு மாதிரி இருக்கும், ஆண்களோட விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு விஷயம் காட்டியிருக்காங்க. என்ன விஷயம்னா, பெண்களை வந்து டைவர்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம்தான்.